ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம புளிச்சக்கீரை பச்சடி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்குறோம்ல, இதான் வந்து புளிச்சக்கீரை. இன்னும் நம்ம பண்ண போகிறது புளிச்சக்கீரை பச்சடி. இந்த புளிச்சக்கீரை நம்ம இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி எடுக்க போகிறோம் லீஃபை. அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் விட்டு இந்த மாதிரி முழு காஞ்ச மிளகா வதக்கி எடுக்க போகிறோம். தீயை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி முழு காஞ்ச மிளகா வந்து வதக்கி எடுக்கணும். வதக்கி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி செப்பரேட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து மிக்சியில் மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பண்ண போகிற டிஷ்ஷோட நேம் வந்து புளிச்சக்கீரை பச்சடி. இந்த புளிச்சக்கீரையில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு டிஷ் இது. இந்த எண்ணெயை வந்து நம்ம செப்பரேட் பண்ணி தான் வைக்க போகிறோம். ஏன்னா அந்த புளிச்சக்கீரையை அந்த லீஃப் இருக்குல்ல, நம்ம செப்பரேட் பண்ணாது இதில் போட்டு தான் நம்ம வதக்க போகிறோம். அதனால் இந்த எண்ணெயை வந்து நம்ம செப்பரேட் பண்ணி தான் வைக்க போகிறோம். சேம் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போது ஜீரகம், பூண்டு, அப்புறம் நிலக்கடலை. இப்போ ஜீரகம் பூண்டையை வந்து மிக்சியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு கூடவே நம்ம வறுத்து வச்சோம்ல அந்த முழு காஞ்ச மிளகா அதை போட்டு உப்பும் போட்டு நம்ம மிக்சியில் மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். தேவையான ஒரு உப்பு போட்டு நம்ம மிக்சியில் மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். நிலக்கடலை கூட போடலை, ஏன்னா நிலக்கடலை வந்து இது மிக்ஸ் ஆன வர ஆட் பண்ணும்போது நிலக்கடலை கரெக்டாக ஒரு மிக்ஸில் வரும். அதுக்காக நம்ம நிலக்கடலை ஃபைனலாக இதுக்கு கூட போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், சேம் ஆயிலில் தான் நம்ம வந்து அந்த புளிச்சக்கீரை நம்ம க்ளீன் பண்ணி வச்சோம்ல புளிச்சக்கீரை ஆட் பண்ணிட்டு மிதமான சூட்டில் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். அது மசியாக மாறுறது வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இந்த மாதிரி மிதமான சூட்டில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த புளிச்சக்கீரை வந்து சிம்பிளான ஒரு மிக்ஸாக மாறிடும். இப்போ பார்க்குறீங்கல்ல, இந்த மாதிரி மசி ஆகிறது வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி லைட்டாக கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் கூட ஆக வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்ல முழு காஞ்ச மிளகு, ஜீரகம், அப்புறம் பூண்டு, நிலக்கடலை, அதை வந்து இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி லைட்டாக கிண்டி விட்டாலே போதும். புளிச்சக்கீரை பச்சடி வந்து ரெடி ஆகிடும். நான் சொன்ன மாதிரி நம்ம மிக்சியில் மிக்ஸ் பண்ணோம்ல அதை வந்து இப்போ ஆட் பண்ணிட்டு அடுப்பை வந்து இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிட்டு இருக்க போகிறோம். இந்த புளிச்சக்கீரை பச்சடியில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. புளிச்சக்கீரை பெனிஃபிட்டோட சொல்ல போனோன்னா இது வந்து வெயிட் குறைக்கிறதுக்கும் ஸ்கின்னு சம்மந்தமான ஹேர் சம்மந்தமான டிசீஸுக்கு எல்லாமே ஒரு எதிர்ப்பு சக்தியாக இருக்குது. வேறு இம்யூனிட்டி பவரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, வேறு கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த கீரை வகை வந்து நல்லாவே யூஸ் ஆகுது. ஸோ ரைஸ் கூட வச்சு நீங்கள் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.